பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிறார், எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த யூத் சர்வீஸ்லேயே உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம். கடவுள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பது, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பது, எந்த சூழ்நிலை ஆனாலும், அது துன்பமானாலும் இன்பமானாலும் அவரை ஒருவரை ஆராதிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த வேளையிலும் எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆராதிப்பதற்கு முன்பதாக ஆராதனை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்றால் இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த விஷயம் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்றது ஆராதனை அல்ல. அது பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆராதனை என்பது அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பது. இயேசுவே நீர் நல்லவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வல்லவர், நீர் தூயாதி தூயர், நீர் எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வம் என்று அவருடைய நாமத்தை துதிப்பது தான் ஆராதனை. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து, இயேசுவே யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம், யெகோவா ஷம்மா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர், எங்களை பாதுகாக்கின்ற தேவனாயிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை போஷிக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இதுவரைக்கும் வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுவோமா? யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லுவோமா? யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே யெகோவா ஈராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசப்பா, அது எங்களுக்கு துன்பத்தை தந்தாலும் நீங்க மட்டும் போதும் இயேசுவே. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே, எங்களை கண்ணோக்கி பாருங்க, மனம் இருங்குங்க இயேசுவே. துதிப்போமா? ஓ அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, ஓ அல்லேலூயா, ஓசன்னா, ஓ அல்லேலூயா,
பலிகளை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. சொல்லுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஓ, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. இதோ மனிதர்கள் நீதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில்
கைவிடாதீங்க. இந்த சூழ்நிலையிலும் நமக்கு எவ்வளோதான் இழப்புகள் நேரிட்டாலும், எங்களை சுற்றி இருந்தவர்கள் பிரிந்தாலும், எங்கள் கூட இருந்தவங்க எங்களை விட்டு சென்றாலும், இயேசுவே அந்த வேளையிலும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம். அந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இயேசுவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீதியாக இருக்க ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சரி, ஓகே, அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஓ, கேமா? கொஞ்சம் வாரமாக கேமே நடத்தலை. இன்னைக்கு ஒரு கை பார்த்துட வேண்டியதான் இந்த கேமை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்ஷிப் பண்ணோம். ஸோ போன வாரம் மேத்யூ அண்ணா சொன்னது மாதிரியே இந்த டைம் வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓ, நம்ம மேத்யூ நான் சொன்னது தானே? இது கூட தெரியாதான் எனக்கு. ஓகே, என்ன கேம் விளையாட போகிறோன்னா, போன வாரம் மேத்யூ அண்ணா த புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் அதிலேருந்து நமக்கு அழகாக அதை வந்து ஓவர்வியூ கொடுத்தாங்கல்ல, அதிலேருந்து தான் இப்போ நம்ம அதுலேருந்து தான் நம்ம கேம் விளையாட போகிறோம். நீங்கள் ஒரு வேளை அதை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஈஸியாக இதில் ஆன்சர் பண்ணிடலாம். கேம்குள்ளே போகலாமா? போன வாரம் மேத்யூ இதுவாக சொன்னா தெரியலையே. சரி, பார்த்துப்போம். நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். அது கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்க பாருங்கள். சரியா? மொத்தம் 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த புக்கு வந்து எந்த ஸ்டைலில் எழுதப்பட்டுச்சு? அதாவது த புக் ஆஃப் ரெவலேஷன் எந்த ஸ்டைலில் எழுதப்பட்டுச்சு? போன வாரம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா மேத்யூ அண்ணா ஸ்டார்டிங்கில் இதை சொன்னாங்க எந்த ஸ்டைலுன்னு. ஸோ உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் யோசித்து கண்டுபிடிங்க. என்ன ஸ்டைலில் சொல்லியிருப்பான்? ஒருவேளை போல்டு, இட்டாலிக் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டைல் சொல்லியிருப்பானோ? தெரியலையே, டைம் வேறு போயிட்டே இருக்கே. என்னவா இருக்கும்? ஓகே, சூப்பர். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த புக்கு வந்து யாரால் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு? வெளிப்படுத்தின விசேஷம் யாரால் எழுதப்பட்டுச்சு, அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு? இதுதான் செகண்ட் கொஸ்டின். இது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் டைம். எழுதுனது ஜான் தான். எந்த வருஷம் எழுதியிருப்பார்? ஒரு 44, 94, 96 அந்த டைமில் எழுதியிருப்பாரோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம தேர்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் வந்து இந்த புக்கு வந்து யாருக்காக எழுதப்பட்டுச்சு? செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? யாரால் எழுதப்பட்டுச்சு. இப்போது கேட்குற கொஸ்டின், யாருக்கு எழுதப்பட்டுச்சு? உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் டைம். யாருக்காக எழுதியிருப்பாங்க? நமக்காக தான் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின், இந்த புக்கோட மெயின் தீம், முக்கிய நோக்கம் என்ன? இந்த புக் எழுதியிருக்கான முக்கிய நோக்கம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் டைம். மற்ற புக்கு எழுதுன அதே நோக்கத்தோடு தான் இதையும் எழுதியிருப்பாங்க. நம்ம மனம் திரும்பணும், பாவம் செய்யக்கூடாது, அதே நோக்கத்துக்காக தான் இதையும் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆன்சர் யோசிச்சு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான கடைசி கொஸ்டின். 4 கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, இன்னும் சிலர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. கடைசி கொஸ்டின் போயிடலாம். இந்த புக்கு மாதிரியே பழைய ஏற்பாட்டில் ஒரு புக்கு இதே ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன், இந்த புக்கு எந்த ஸ்டைலில் எழுதப்பட்டுச்சு? ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னென்னா, லாஸ்ட்டு கொஸ்டின், இந்த புக்கு மாதிரியே பழைய ஏற்பாட்டில் ஒரு புக்கு வந்து கடைசி சாப்டர், கடைசி பார்ட் இந்த ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் டைம். மொத்தம் பழைய ஏற்பாட்டில் அத்தனை இருக்கே, இதில் நான் எதுன்னு கண்டுபிடிப்பேன்? நான் ஒன்று உட்காந்து பார்த்தா கூட இந்த வாரம் ஃபுல்லாக போயிடுவேன். என்ன பண்ணலாம்? ஓகே, சூப்பர். ஸோ அழகா 5 கொஸ்டினுமே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா போன வாரம் மேத்யூ நான் சொன்ன நல்லா கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, 10 செகண்ட்ஸ் தானே டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டினுக்கான குயிஸ் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஒருவேளை அது குயிஸ் அட்டன் பண்ண பயமாக இருந்துச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்னா அந்த லிங்க்கில் போய் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த கேமில் மீட் பண்ணலாம். பாய். நானே எல்லா ஆன்சரையும் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
எதுக்கும் மெசேஜை முடிச்சுட்டு போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய்ட்டு ஒரு குவிஸ் அட்டன் பண்ணுற வேண்டு தான். பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மந்தோட தீம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிங்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ராஜ்யமும் அதன் செயல்பாடுகளும் என்கிற அந்த தீமை மையமாக வச்சு தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நேரத்துலையும் இன்றைய நாள்லேயும் கூட நம்ம மெயினாக எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு காட் ஃபங்க்ஷன்ஸ் இன் அவர் பர்சனல் லைஃப். லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம பார்த்தோம், ஹவு காட் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இன்றைய நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. ஃபாதர்ஸ் டே குறித்து தான் பேசலான்னு இருந்தோம், பட் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் தான் நம்ம பேரண்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி ஹாப்பி மதர்ஸ் டேங்கிற டைட்டிலில் நம்ம சேனலில் இருக்கும். 4 காரியங்கள் சொல்லியிருந்தோம். ஹவு கேன் வி ஒபே, பீயிங் எ ஒபீடியன்ட் சில்ட்ரன் டு அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, பை ரெஸ்பெக்டிங் தெம், பை ஹானரிங் தெம், பை அப்ரிஷியேட்டிங் தெம் அண்ட் பை ப்ரொவைடிங் தெம். இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம தியானித்திருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் யூ கேன் வாட்ச் தட் சர்வீஸ். ஸோ இன்றைய காலை நேரத்துலையும் எஸ் பேரண்ட்ஸ் ஆர் தேர், அவர்களையும் தாண்டி வி ஹாவ் அ ஃபாதர் இன் அவர் லைஃப். நிறைய நேரத்தில் நமக்கு ஃபிசிக்கல் ஃபாதர்ஸ் நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம், பட் அவர் ஹெவன்லி ஃபாதர் இட்ஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம நினைப்பதை காட்டிலும் ஃபார் மோர் அபவ் தென் அவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லணும்னா தட் இஸ் அவர் காட், அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மட்டும்தான். நம்முடைய தேவனை தாண்டின ஒரு அன்பை இந்த உலகத்தில் வேறு யாராலையும் நம்ம இடத்துல காட்ட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபாதரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவர் நம்முடைய பர்சனல் லைஃப்பில் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை குறித்து தான் இந்த கால நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 1 verse 18. Come now, let us settle the matter, says the Lord. Though your sins are like scarlet, they shall be as white as snow. Though they are red as crimson, they shall be like wool. ஸோ ஐசாயா இந்த ப்ரொஃபட்டிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதே நிறைய நேரத்தில் மற்ற எல்லா புக்ஸுமே நம்ம வாசிப்போம். இந்த ப்ரொஃபட்டிக் புக்ஸ், தீர்க்க தரிசன புத்தகங்கள்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ நானுமே சின்ன வயசில் அப்படி தான் அதை ரொம்ப வாசிக்க மாட்டேன். பட் வென் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லி தெரியும் பொழுது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் தேன் பிஃபோர். முன்பை காட்டிலும் அது என்ன, எப்படிப்பட்ட ஒரு வகையில் எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கு என்ன சொல்லுது, அது வாட்ஸ் த மெசேஜ் ஆஃப் த ப்ராஃபட்டிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாக அதை நமக்கு வாசிப்பதற்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில் ரெஃப்ளெக்ட் பண்ணுவதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக ப்ராஃபட்டிக் புக்ஸ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு 2 லைனில் மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்து உள்ளே போக விரும்புகிறேன். ப்ராஃபட்டிக் புக்ஸ், இந்த பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்களில் மெயின் மெசேஜ் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 3 காரியங்கள், 3 R's அப்படின்னு கூட சொல்லலாம். ரிப்பண்ட், ரிட்டர்ன், ரிமெம்பர். ரிப்பண்ட் ஃப்ரம் யுவர் சின்ஸ், நம்முடைய பாவங்கள்லேருந்து மனம் திரும்பணும். ரிட்டர்ன் டு காட், கம் பேக் டு காட், தேவனிடத்துக்கு திரும்பி வரணும். அண்ட் ரிமெம்பர் காட்ஸ் ப்ராமிஸ், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த ப்ராமிசஸை மீண்டும் ஒரு முறை அவர் நமக்கு ரிமெம்பர் பண்ணுறார். ஸோ இந்த 3 காரியத்தை மையமாக வச்சு தான் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் ப்ராஃபட்டிக் புக்ஸில் எந்த வசனத்தை எங்கே வாசித்தாலும் சரி, இந்த 3 தீம் எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் ஐசாயா, த புக் ஆஃப் ஐசாயாவும் எழுதப்பட்டிருக்குது. இதில் நம்ம வாசித்த இந்த வசனம், ஐசாயா காட் அ விஷன். அவர் இந்த புக்கை எழுதும் பொழுது ஹீ ஹேட் அ விஷன். ஸோ அதை தான் அவர் லெட்டராக இந்த ப்ராஃபட்டிக் புக்கை எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கோ பேக் டு verse 2, 2வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இதோட கான்டெக்ஸ்ட் என்ன, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஐசாயா இந்த வசனத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறது we can understand it. ஸோ 2வது வசனத்தை அவங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஐசாயா chapter 1 verse 2. Hear me, you heavens, listen earth, for the Lord has spoken. I reared children and brought them up,
பட் தே ஹவ் ரிபல்ட் அகெயின்ஸ்ட் மீ. ஸோ ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ரியர்ட் சில்ட்ரன் அண்ட் brought them up. அவர் வந்து நம்மளை யாரோ ஒருவரை பார்க்கல, he is seeing us our children. தேவன் நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக பார்க்குறாரு. we are his children. அப்படிப்பட்ட நம்மளை he brought them up. ஆனால் என்ன சொல்கிறாரு, பட் தே ஹேவ் ரிபல்ட் அகெயின்ஸ்ட் மீ. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறாரு. பட் இன் ஆர் கான்டெக்ஸ்ட் we can connect with ourselves, நம்முடைய வாழ்க்கையில். பட் we rebelled against him. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, the ox knows its master, the donkey its own manager, but Israel does not know, my people do not understand. ஒரு ஆக்ஸ் அண்ட் டாங்கி அதெல்லாம் வந்து 6 சென்ஸ் இல்லாத ஒரு அனிமல்ஸ். அதுகளுக்கு கூட, அந்த விலங்குகளுக்கு கூட தே நோ இட்ஸ் மாஸ்டர், அதோடைய மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு the ox and donkeys knows, they will find it out, they will go back to their masters. ஆனால் இஸ்ரேல் சொல்லும்போது மை பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. த ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் த இஸ்ரேல்ஸ் இந்த இடத்துல பார்க்க முடியுது. மை பீப்புள், என்னுடைய ஜனங்கள், மை சில்ட்ரன்ஸ். ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன மறந்து போயிட்டாங்க. they rebelled against me அப்படின்னு சொல்லிட்டு God is pouring out his heart through Isaiah. தேவன் அவருடைய உடைந்து போன இந்த broken heart of God we can see in these first 2 words. இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே what God is saying is heart, is broken heart. இந்த கால நேரத்துலையுமே நம்மளுமே இதோட கனெக்ட் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையை நிறைய நேரத்தில் God wants to pour out his heart to us. அவருடைய உடைந்து போன அந்த உள்ளத்தை what God has in his heart அதை சொல்ல விரும்புகிறாரு. பட் many a time we are not ready to hear. அந்த வசனத்தில் கூட சொல்கிறாரு, பட் இஸ்ரேல் டஸ் நாட் நோ, மை பீப்புள் do not understand. நம்ம என்ன பண்ணுறோமா, we are not ready to understand what God says. ஸோ ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா, we need to know who we are and whose we are. நம்ம யார், நம்ம யாருடையவர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை. அந்த தெளிவு இல்லாததுனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்களாம், தி டசன்ட் நோ, தேவன் யாருங்கிறது தெரியாமல் போனதுனால தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய பாவங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. நிறையா தேவையில்லாத காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. ஸோ த இக்னரன்ஸ் ஆஃப் ஹூ தே ஆர், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடைப்பட்ட அந்த கவனன், ஐ வில் பி யுவர் காட், யூ வில் பி மை பீப்புள் அப்படிங்கிற அந்த கவனண்டை அவங்க மறந்து போயிட்டாங்க. வி ஹாவ் அ ஹெவன்லி ஃபாதர், நமக்கு ஒரு பரலோகத்தில் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்து போயிட்டாங்க. வென் தே ஃபர்கெட் தேர் ரிலேஷன்ஷிப் வித் தேர் காட், அந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்கும் பொழுது வி இக்னர் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ் வி டெம்ப்ட் டு சின். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஹாவ் செல்ஃப் அவேர்னஸ். நம்ம யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அதை தான் ஸ்டார்டிங்லேயே காட் சொல்கிறாரு, இஸ்ரேல் டஸ் நாட் நோ, மை பீப்புள் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலுமே we do not understand God. So take time to understand who we are. நம்ம யார், what is our identity in Christ. நம்ம யாருங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம யோசிக்கும் பொழுது we will have a self awareness about ourselves. நம்ம யார், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்க அது ரொம்ப உதவியாக இருக்கும். who we are அப்படின்னு சொல்லும்போது we are children of God. whose we are God's children அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் நமக்கு வரும் பொழுது நிறைய காரியங்கள்லேருந்து we can be free. ஸோ ஃபஸ்ட் டேக் டைம் டு ரெஃப்ளெக்ட் ஆன் யுவர் செல்ஃப். நம்முடைய வாழ்க்கையில் ரெஃப்ளெக்ட் பண்ண டேக் சம் டைம். வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படிங்கும்போது பட் அவர் ஆக்ஷன் டசன்ட் சீம்ஸ் டு பி எ சில்ட்ரன் ஆஃப் காட். அதை தான் அடுத்து வரக்கூடிய வசனங்களில் ஐசாயா சொல்கிறாரு. அதை நம்ம வாசித்து கொண்டே வரும்பொழுது 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஓ டு த சின்ஃபுல் நேஷன், எ பீப்புள் ஹூஸ் கில்ட் இஸ் கிரேட், எ ப்ரூட் ஆஃப் ஈவில் டூவர்ஸ், சில்ட்ரன் given to corruption. They have forsaken the Lord, they have spurned the Holy One of Israel and turned their back on him. என்ன சொல்கிறாரு, we forsake God அப்படிங்கிறாரு. நம்ம தேவனை மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ நம்மளை பார்த்து நம்ம தேவனை மறந்து போயிட்டோம்னு சொன்னால் நம்ம அதுக்கு அக்ரி பண்ணவே மாட்டோம்.
நாட் இன் வேர்ட்ஸ், வார்த்தையினால் நம்ம ஒரு நாளும் வி won't forsake God, but in our action, when we prioritize our things, are we forsaking God? ஒரு சில காரியங்களை வேல்யூ பண்ணும்போது what is our value to God? when we prioritize, when we give time for God, எந்த டைமில் வருது, ஓகே இட்ஸ் ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம், இட்ஸ் ஓகே we will talk to God later. So how much we are valuing God shows our prioritize. நம்ம எப்படி ஆண்டவரை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறங்கிறது அது நமக்கு காட்டுது. ஸோ through our actions many a time we forsake God in our life. So take time to think about it. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நம்ம வாசிட்டே வந்தோம் அப்படின்னா த்ரூ அவர் ஆக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிறத அகெயின் ஐசாயா சொல்கிறார். வேர்ஸ் 11 வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹிப்போக்ரேட் லைஃப்னு சொல்லும்போது ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அதாவது அவுட்வேர்ட் அப்பியரன்ஸில் வி டெம்ப்ட் டு டூ எவ்ரி திங் இன் அ குட் வே. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக எல்லா காரியங்களும் செய்கிற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டாலும், பட் டீப் இன்சைட் அவர் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை தான் தேவன் இந்த இடத்துல சொல்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் the emphasis is given to attitude அப்படின்னு சொல்லலாம். பட் ஹியர் இட் செல்ஃப் பழைய ஏற்பாட்டிலே தேவன் நம்முடைய ஆக்ஷன்ஸை தாண்டி நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. நம்ம வேர்ஸ் 11 வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஹாவ் மோர் தென் எனஃப் ஆஃப் யுவர் பர்ன்ட் ஆஃபரிங் அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாத்துலேயும் ஐ ஆம் பர்ன்ட் அவுட் அப்படிங்கிறார். இது எல்லாத்துலேயும் நான் ரொம்ப இழைச்சி போயிட்டேன்ப்பா, இதெல்லாம் எனக்கு போதும், ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. எதில்? நீங்கள் கொடுக்குற காணிக்கையில், நீங்கள் பண்ணுற வொர்ஷிப்பில், நீங்கள் பண்ணுற ப்ரேயர்ஸில், இது எல்லாத்துலேயும் ஐ எம் ஓன்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் NLT வெர்ஷனில் சொல்லும் பொழுது ஐ எம் சிக் ஆஃப் யுவர் சாக்ரிஃபைசஸ். நீங்கள் பண்ணுற இந்த காரியங்கள்னால என்னால் முடியலை, இதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு God is revealing his heart, his broken heart to his people. ஸோ இந்த கால நேரத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கும்பொழுது வாட் இஸ் த ஒன் திங் தட் பர்டன்ஸ் God in our life? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒரு சில காரியங்கள் தேவனை பர்டன் பண்ணக்கூடியதாக இருக்குதா? வாட் இஸ் த ஒன் திங்? நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வி நீட் அ செல்ஃப் அவேர்னஸ் அபவுட் அவர் செல்ஃப். இரண்டாவது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்முடைய ஆக்ஷன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சு கரெக்டாக வரலாம், எல்லா மீட்டிங்ஸும் கரெக்டாக அட்டன் பண்ணலாம், சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணலாம், யூத் சர்வீஸ் அட்டன் பண்ணலாம், இது எல்லாம் நல்லா பண்ணால் கூட ஹவ் இஸ் அவர் ஆட்டிடியூட்? தேர் வில் பி சம் ஹிடன் ஏரியாஸ். நம்ம ப்ரைவேட் லைஃப் எப்படி இருக்குது? God wants in those things to be honest with God. அந்த காரியங்களில் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் போது தான் நம்முடைய வொர்ஷிப், நம்மளுடைய சர்ச்சுக்கு வர்றது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் தேவன் அக்செப்ட் பண்ணுவார். ஒரு ஹிப்போக்ரேட் லைஃப் லைக் த இஸ்ரேலைட்ஸ் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா God will say the same things to us. வசனத்தில் வாசிக்கிற மாதிரி they have become a burden to me. இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஒரு பேர்டனாக இருக்குது அப்படிங்கிறதா ஆண்டவர் நம்மளை குறித்தும் சொல்கிற ஒரு காரியமாக மாறிடக்கூடாது. ஸோ டேக் டைம் அண்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒரு சில காரியங்கள், ஏதாவது ஒரு சில சின்ஸ் தட் ஹிண்ட்ரன்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது வி கேன் ஈஸிலி கம் அவுட் ஆஃப் இட். அதை தான் நம்ம வாசித்த 18ஆம் வசனம், நம்ம ஸ்டார்டிங்கில் வாசித்த அந்த வசனத்தோடு முடிக்க விரும்புகிறேன். கம் நவ் லெட் அஸ் செட்டில் த மேட்டர். லெட் அஸ் செட்டில் த மேட்டர்னு என்ன சொல்கிறாரு? கம் வி வில் டாக். நம்ம பேசி முடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிறாரு. ஸோ வாட் தட் டினோட்ஸ்? கம் டு காட் அண்ட் கன்ஃபஸ் இட். ஏதோ ஒரு சில காரியங்கள் இருக்குதா, when you identify that is hindering relationship with God, come let us settle it, confess with God. ஆண்டவர்கிட்ட நம்ம அதை அறிக்கையிடும் பொழுது he is gracious enough to accept ourselves. நம்ம நிறைய நேரத்தில் ப்ராஃபட்டிக் புக்ஸ்னாலே இட்ஸ் ஆல் அபவுட் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் நாட். ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர், பட் above judgment God's grace is there, his forgiveness is there. அதைத்தான் God is emphasizing in this place. ஏதோ ஒரு சில காரியங்கள் எஸ் இட் இஸ் ட்ரூ, நம்ம ஒரு சில காரியங்கள் விழுந்து போயிருக்கலாம், பட் God is giving an invitation here. Come let us settle the matter now. See the love of God.
அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம அவரை நோக்கி போகட்டாலும் ஹீ இஸ் கம்மிங் டு அஸ் அகெயின் டைம் அண்ட் அகெயின் ஹீ இஸ் கம்மிங் டு அஸ். எவ்வளோ நம்ம மேலே அவர் லவ் பண்ணால் நம்மளை அன்பு செலுத்தினா டைம் அண்ட் அகெயின் ஹீ இஸ் கம்மிங் டு அஸ். யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் பி ஓப்பன் டு காட். அதில் என்ன சொல்கிறாரு? தோ யுவர் சின்ஸ் ஆர் லைக் ஸ்கார்லெட் தோ ஷால் பி ஆஸ் ஒயிட் அஸ் நோ தோ தே ஆர் ரெட் அஸ் கிரிம்சன் தே ஷால் பி லைக் ஆல் வாட் எவர் இட் மே பி ஐ வில் க்ளீன் யூ. நான் உன்னை மாற்ற போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் த லவ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கலாம். ஒரு சில ப்ரைவேட் சின்ஸ் யாருக்கும் தெரியாமல் அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். இட்ஸ் ஓகே. காட் நோஸ் எவ்ரி திங். கோ பேக் டு ஹிம். கம் லெட் அஸ் செட்டில் த மேட்டர். ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் பொழுது கோ அண்ட் கன்ஃபஸ் இட். ஹீ வில் ஹெல்ப் அஸ். ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் அஸ். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். 2 சாய்ஸ் நமக்கு இருக்குது. வசனம் 19 வாசிக்கிற மாதிரி, இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ வில் ஈட் த குட் திங்ஸ் ஆஃப் த லேண்ட். இஃப் யூ ஆர் ரெசிஸ்ட் அண்ட் ரெபல் யூ வில் பி டிவோர்ட் பை த ஸ்வர்ட். ஸோ த சாய்ஸ் இஸ் அவர்ஸ் டு கம் பேக் டு காட் அண்ட் நாட் டு கம். நம்ம இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் when we go back to God and confess ourselves, He is ready to accept ourselves as we are. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் நம்மளை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாரு. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ரெசிஸ்ட் அண்ட் ரெபல் God cannot do anything. நம்ம அவர்கிட்ட வர ரெடியாக இல்லாதப்போ God cannot do. He is not a நம்மளை வந்து ரோபோட் மாதிரி He won't act. வரனாவா போனா அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறதில்ல. இட் இஸ் இன் அவர் சாய்ஸ். நம்மளோட கையில் இருக்குது. இட்ஸ் அ ஃப்ரீ வில் விச் காட் கிவ்ஸ் அஸ். ஸோ இந்த காலை நேரத்தில் நம்ம கேட்டு வசனத்தின்படி திங்க் ஆஃப் காட்ஸ் லவ். ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் அவேர்னஸ், நம்ம யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு வேணும். ரெண்டாவது, எந்தெந்த காரியங்கள்லாம் ஒரு ஹிப்போக்ரெட் லைஃப் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மேபி இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் யோசிக்கும் பொழுது காட் வில் ஷோ யூ வாட் ஆர் த பிளேசஸ் வி நீட் டு சேஞ்ச் அவர் செல்ஃப். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கம் வி வில் செட்டில். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் பொழுது He will cleanse us from all those things and He will accept us as children of God. நம்ம இந்த ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற இந்த சண்டே let us understand the real father for all of us, the heavenly father. அவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்க்கும் பொழுது Luke 15 கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த லாஸ்ட் சன், the prodigal son, he went back. அவருடைய அப்பாட்ட இருந்து அவர் எவ்வளவோ தூர தேசத்துக்கு போனாலும் when he comes back he accepted him. அவர் என்ன பண்ணுறாரு? அவரை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுக்கு மோதிரத்தை போடுறாரு. பழைய மாதிரி அவருடைய மகனாக அவரை ஏற்றுக்கொண்டார். ஸோ டேக் டைம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் லவ் இன் அவர் லைஃப் ஆஸ் வி கோ த்ரூ திஸ் வீக். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஹிஸ் ஃபேத்ஃபுல்னஸ், ஹிஸ் ஃபர்கிவ்னஸ், இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் unconfessed sins, maybe unrepented sins நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சா God will forgive all those things and He will accept us. ஸோ இந்த காரியங்களை மனதில் கொண்டு நம்ம எல்லோரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். let us close our eyes and ask God, ஆண்டவரே, ஒரு சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் that may be hinder our relationship with you, அது எல்லாத்தையும் எங்களுக்கு அந்த காரியங்களிலிருந்து விடுதலையாக எங்களுக்கு நீங்கள் கிருபித்தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றிற்கு மேலாக உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க, உங்களுடைய ஹார்ட்டை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பார்த்தது போல் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ் வி மே டூ சம்திங்ஸ் சம்டைம்ஸ். அறியாமையினால் நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்திருக்கலாம், ஒரு சில ஹிப்போக்ரெட் லைஃப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பட் இது எல்லா காரியங்களில் இருந்தும் ஒரு விடுதலை தர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. யூ ஆர் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் அஸ். நீங்கள் எங்களுடைய அன்பிற்காக யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி. ஆனால் நாங்கள் உம்மிடத்தில் வர அந்த மனதை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூத்ஸுக்கும் என் தேவன் நீங்கள் தரும்படியாக சப்பிக்கிறோமப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காரணத்திற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய அன்பை, the love of heavenly father, அதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் உண்மை கிட்டி சேர முடியாமல் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் அறிக்கையிட, அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் போதுமானவராக இருக்கிறீர். ஒரு நல்ல விடுதலையை நீங்கள் தர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூத்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க நீங்கள் அவர்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் bless you all. Happy Father's Day.